வணக்கம் தலைவா, அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மகளிருக்கான ஒரு பெரிய ஜாக்பாட் இனி ஆரம்பித்தாச்சுங்க. தமிழகத்தில் பேருந்துகளில் இலவசம் மற்றும் இலவச சிலிண்டர் இது எல்லாமே கொடுக்குறாங்க. கட்டணமில்லா பேருந்து சேவை முதலமைச்சர் விஜய் வெற்றி பயணம் திட்டத்துடைய அறிவிப்பை தொடர்ந்துட்டாருங்க. ஸோ இனி பேருந்துகளில் அலைமோதும் கூட்டம் அப்படின்றத சொல்லலாம். அனைத்து வகையான பேருந்துகளிலுமே மகளிர் வெற்றி பயணம் திட்டம் தமிழகத்தில் அமல்படுத்தப்படுகிறது. தமிழ்நாட்டில் மகளிருக்கான இலவச பேருந்து பயண திட்டம் பெருமளவில் விரிவாக்கம் செய்யும் வகையில் வெற்றி பயணம் என்ற புதிய திட்டம் அக்டோபர் 2ஆம் தேதி காந்தி ஜெயந்தி முதல் அமலுக்கு வர இருக்கிறது. சட்டமன்ற பேரவையில் 110 விதியின் கீழே முதல்வர் விஜய் அவர்கள் இதற்கு ஜிஓவை பாஸ் பண்ணிட்டாருங்க. சட்டமன்ற கூட்டத்தொடர் கடந்த ஆகஸ்ட் 5ஆம் தேதி தொடங்கி நடைபெற்று வருகிறது. அந்த வகையில் 2 நாள் விடுமுறைக்கு பிறகு நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை, பரந்தூர் விமான நிலையம், நகராட்சி நிர்வாகம், குடிநீர் வழங்கல் துறை, உயர்கல்வித்துறை, பள்ளிக்கொள்ளைத்துறை, தமிழ் வளர்ச்சி மற்றும் விளம்பரத்துறை ஆகியவற்றின் மானிய கோரிக்கையான விவாதம் நடைபெற்றது. 2 நாள் விடுமுறைக்கு அப்புறம் இன்னைக்கு ஓப்பன் பண்ணாங்க. இதில் பார்த்தீங்கன்னா மாவட்டங்களுக்கு இடையேயான மப்சல் புறநகர் பேருந்துகளில் மகளிருக்கான கட்டணம் சேவை இலவசம். அக்டோபர் 2ஆம் தேதி காந்தி பிறந்த நாள் முதல் வெற்றி பயணம் திட்டம் கட்டணமில்லா சேவை திட்டத்தை 110 விதியின் கீழ் முதலமைச்சர் விஜய் அறிவித்துள்ளார். இது குறித்து முதல்வர் விஜய் சட்டப்பேரவையில் கூறியிருப்பதாவது: நாளைக்கு இந்தியாவே ட்ரெண்டாக போகும் முதல்வரின் டெல்லி விசிட் எக்ஸ்க்ளூசிவான வளர்ச்சி பொருளாதாரத்தை மட்டும் சார்ந்ததல்ல அப்படின்ற மாதிரி எல்லாமே கூறினார். இந்த வெற்றி பயணம் திட்டத்தினுடைய முக்கியமான அம்சங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுவரை நகர பேருந்துகளில் 40 கிலோமீட்டர் வரை மட்டுமே சாதாரண மற்றும் மலை பேருந்துகளில் இலவச பயணம் அனுமதிக்கப்பட்டு வந்தது. இனி மாநகரம் மற்றும் நகர்ப்புறங்களில் இயங்கும் எக்ஸ்பிரஸ், எல்எல்எஸ், டீலக்ஸ் போன்ற அரசு பேருந்துகளிலும் பெண்கள் இலவசமாக பயணிக்கலாம். மாவட்டங்களுக்கு இடையேயான பேருந்துகளிலும் இனி இலவசமாக பயணிக்கலாம் அப்படின்றத குறிப்பிடுறாங்க. மாவட்டங்களுக்கு இடையே பயணிக்கும் வகையில் புறநகர் மற்றும் மலைப்பகுதியில் இயங்கும் சாதாரண கட்டண பேருந்துகளிலும் கட்டணம் இல்லாமல் இலவசமாக பயணித்துக் கொள்ளலாம் அப்படின்றத முதல்வர் விஜய் அவர்கள் வெளியிட்டாருங்க. கட்டுப்பாடுகள் இல்லை. இந்த திட்டத்தில் பயனடைவதற்கு எந்த விதமான வருமான உச்சவரம்போ அல்லது பயண எண்ணிக்கை கட்டுப்பாடோ கிடையாது. இந்த விரிவாக்கத்தின் மூலம் மாணவிகள் தொலைதூரத்தில் உள்ள கல்லூரிகளுக்கு பணிக்கு செல்லும் பொழுது தங்கள் இடங்களுக்கும் மருத்துவ தேவைகளுக்கும் எந்தவித பயண கட்டணமின்றி செல்ல முடியும் அப்படின்றத குறிப்பிடுறாங்க. வெற்றி பயணம் என்பது வெறுமனே கட்டணமில்லா பேருந்து பயணம் மட்டுமல்ல, ஒரு மாணவியின் கல்வி, தொழிலாளியின் வேலை வாய்ப்பு, ஒரு தாயின் குடும்ப பொறுப்பு மற்றும் தொழில் முனைவோரின் முன்னேற்றம் ஆகியவற்றை இது குறிக்குதுன்னு சொல்றாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, தாவேக ஆட்சிக்கு வந்த பிறகு பெண்கள் பயன்பெறும் வகையில் இந்த திட்டங்களில் முதல்வர் விஜய் அவர்கள் கொடுத்துட்டாருங்க. மாதந்தோறும் இனி 2500 ரூபாய் விரைவில் வழங்க போறாங்க. 6 சிலிண்டர், அதற்கு பதிலாக 3 சிலிண்டர் வழங்கும் திட்டத்தை முதல்வர் விஜய் அவர்கள் அறிமுகப்படுத்திட்டார். ஓகேங்களா? தகுதியானவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஆண்டு வருவாய் 2 லட்சத்துக்குள் மிகாமல் இருக்கணும், பில் தங்கியுள்ள. இதில் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு இந்த டைம் பார்த்தீங்கன்னா வர இருக்கு. 3 சிலிண்டருக்கான விலை அவர்களுடைய வங்கி கணக்கில் வர வைக்கப்படும் என அறிவித்துள்ளார். மேலும் சிறு மற்றும் குறு விவசாயிகளுடைய குடும்பத்தினர் மற்றும் மாற்றுத்திறனாளி குடும்பத்தினரும் இதில் பயன்பெற முடியும். பெண்களுக்கு 110 விதியின் கீழே இதை கொண்டு வந்துட்டார். இந்த பேருந்துகளில் இலவசம். தமிழக அரசு போக்குவரத்து கழகங்களில் இனி தனியார் பேருந்துகள் பார்த்தீங்கன்னா போக்குவரத்தை போராட்டம் செய்யறதா இருக்காங்க. ஏன்னா பெண்களுக்கு இலவசம் என்ற அறிவிப்பை கொடுத்ததுனால தனியார் பேருந்துகள் போராட்டம். ஆல்ரெடி தனியார் பேருந்துகள் ஒரு பக்கம் கட்டண கொள்ளைய மக்களிடையே பிடிங்கிட்டு இருக்காங்க. இப்போ திரும்பவும் பார்த்தீங்கன்னா போக்குவரத்தில் போராட்டம் நடத்த போகிறதா சொல்லியிருக்காங்க. பொறுத்து நாம் பார்க்கலாம். தமிழக அரசு போக்குவரத்து துறையில் காலி பணியிடங்கள் 30,000 பேரை உடனடியாக நிரப்பணும். அதற்கு பார்த்தீங்கன்னா இன்றும் போராட்டம் நடத்த இருக்காங்க. பொறுத்து நாம் பார்க்கலாம் என்ன நடத்துகிறாங்கன்றத. இந்த ஒரு வீடியோ பதிவு இதை பற்றி தான் உங்களுக்கு விளக்குகிறது. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் நம்முடைய சேனலோட இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.